ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிலும் அடியாரை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே நிறுத்தபடி கர்த்தர் செய்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலில் அறிமுகப்படுத்திக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, பிரைஸ் ஜீசஸ். சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? மிகுந்த மகிழ்ச்சி உங்களை காண்பதிலே. இந்த நாள் நான் முன்னாடி ஜெபிக்கும் போது சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இது நாம் ஆசைப்பட்டதான் இங்க வரல, பரலோகத்திலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. நம்புறவனா விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா. என் பேர் ஜோஷுவா. நான் காவங்கரையில் நாங்கள் சர்ச்சு வச்சுருக்கோம், எஃப்சிவா கிறிஸ்டியன் சர்ச். அப்படி அந்த சபையை சார்ந்து அங்கே தான் நாமும் பிள்ளைகளாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டோம். அழைப்பதற்கு அனுமதி கொடுத்த பரலோகத்திற்கும் இந்த நிர்வாகத்தை சேர்ந்த தகப்பன், தாய்க்கும், ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் நாமத்தினாலே 2000 அல்லது 3000 பேர் கூடுதல் மத்தியிலே இருப்பேன் அப்படி சொல்றாரு. 2-3 பேர் தான் அப்பா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஐயா சொன்னாங்க முன்னாடிதான் நிறைஞ்சிருக்கோம். இல்லைன்னு பரவாயில்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகா இருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மாத்திரம். நீ நானும் இன்னைக்கு பெஸ்ட் சொன்னா உங்களுக்கு நீங்களே கை தட்டி உங்களை நேரத்தை செலவிடாத படிக்கு கத்தரை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரு கவர்மெண்ட் கண்டக்டர். நான் ஹல்லேலூயா லீவ் போட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. இதுல என்ன பெரிய எனக்கு விசேஷம்னா, இந்த வருஷத்துல நான் செய்யற முதல் ஊழியமே தான். ஹல்லேலூயா. அதான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த வேலை மலை காணபடி வந்திருக்குது, பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாரும் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களை நீங்க கேட்க கூடும் இல்லையா? எங்க பார்த்தாலும் பிரசங்கம், அதுக்கு குறைச்சலே இருக்காது. எங்க தொடர்ந்தாலும் டிவியில பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலும் வசனங்கள் பிறம்பி அப்படி நிரம்பி இருக்கும். ஆனா ஒண்ணு கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான ஜனங்களே, வசனத்தின் படி வாழ்ந்தா மாத்திரம் வாழ்க்கை மாறும். வசனம் யார் வேணா சொல்லலாம், நான் சொல்லலாம், ஐயா சொல்லலாம், இன்னும் வரப்போற சந்ததிகள் சொல்லியிருக்கலாம். ஏதோ பிறந்தது, இந்த குழந்தை எத்தனை வயசு இருக்கும்? நீ பிறந்து எத்தனை வயசு ஆகணும் பாப்பா? சரி, 12 வயசு. 12 வயசுல எப்படி ஒரு 12 வசனம் ஒரு பிரசங்கம் கேட்டுப்பேன், அதுக்கு மேலே கேட்டுருப்பீங்க. அதுபடி நம்ம வாழ்ந்தோமா? இது எல்லாம் அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வாழ முயற்சிக்கிறோம். ஏன்னா இந்த பூமி அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு பயம் நிறைந்தது, அவ்வளவு பாவம் நிறைந்தது. அதுல வசனத்தின்படி வாழ்வது சாதாரணம் அல்ல. ஆனாலும் உன்னையும் என்னையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்ததினாலே இன்னைக்கு தேவன் கொண்டு வந்த ஒரு சமூகத்தில் நிறுத்தி, என் மக வாயை திறந்து எதெல்லாம் ஜெபம் பண்ண போறாங்க, எதெல்லாம் பண்ணாங்களோ, போறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தின்படி என்ன கேட்க போறாங்களோ அதன்படி கர்த்தர் அவங்களை நடத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறணும்னு சொன்னா வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பைபிளை நான் சொல்றேன், என் பிள்ளைகளுக்கும் என் சபைக்கு சொல்றது, நீ பைபிளை தூக்கி போறதை பார்த்து உன்னை ஒருத்தரை சோதரன்னு சொல்றான்னா அது சோதரம் அல்ல. உன்னுடைய பேச்சு, உன் நடை, உன் உடை, உன் பாவனை, நீ செலுத்துகிற அன்புல கர்த்தர் உன்னை கிறிஸ்துவ கூட இருக்கிறான்னு தெரியும். ஹல்லேலூயா. அகப்பே அப்படிங்கிற மினிஸ்ட்ரி குறித்து சொன்னாங்க. அகப்பே அப்படியே இந்த மினிஸ்ட்ரி பேர் அகப்பேன்னு சொன்னாங்க. அகப்பேனா என்ன? தேவ அன்புன்னு ஐயா சொல்றாரு. யார்தான் ஊழியமே அவருதான். அவர் சொல்றாரு தேவ அன்பு என்றால் என்னவா? அகப்பேங்கிறாரு. அகப்பே அன்பு என்று சொன்னால் தன்னிலம் பாராத செலுத்தப்படுகிற அன்புக்கு பெயரலாம். ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக செலுத்தப்படுகிற அன்புக்கு பேர் அது சாதாரணது. ஆனா அகப்பே என்பது என்ன? தன்னிலம் பாராத ஒரு அன்பு. அப்படின்னா என்ன? எந்த ஒரு காரியமும் எதிர்பாராத தேவன் நமக்கு செலுத்தினார் பார், தன் ஜீவனை கொடுத்தார் பாருங்க, அந்த பேருக்கு தான் அகப்பே அன்பு. கர்த்தரை சொல்லும்படி நான் கொண்டு வந்தார் நினைக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே வசனத்தை நீங்க பல இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். வசனம், வசனத்தின்படி வாழணும். வாயை திறந்து பேசுங்க. வசனம், வசனத்தின்படி வாழணும். அப்பதான் மாறும். யாரு? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம தேசத்துக்காக பாரப்படுகிறோம். இவைகளெல்லாம் மாறணும்னா வசனத்தின்படி வாழணும். வாழ முடியாத ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வேலை நம்ம இருக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம். ஆனால் நம் கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறது அப்படின்னாலே அதன்படி இந்த 2024ஆம் ஆண்டிலே வாழ நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வனாந்தரத்தில் ஜீசஸ் உங்கள் வேதங்கள் 14:28 அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாரோடு? யாரோடு? நம்மளோடு சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை இதுவரை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவியை கேட்டு என் செவிகள் கேட்க சொன்ன பிரசங்கம் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை உங்களுக்கு செய்வேன் என்பதை ஜீவனை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இங்க அழுத்த திருத்தமா சொல்றாரு. ஒரு வசனம் இல்லை, ஏற்கனவே நீங்கள் கேட்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். அப்போ ஆப்போசிட்டா யோசித்து பாருங்கள். சில காரியங்கள் நாம சொல்லுகிறது ஆண்டவருடைய செவிக்கு சொல்லுங்கம்மா, சொன்னீங்களா? half an hourல முடிச்சிருவேன். அல்லேலூயா. என்ன வசனத்தை நல்ல கவனம். அதான் சொன்ன, பல வசனங்களை கேட்கலாம். ஒரே வசனம், அதுக்கு ரகசியத்தை கற்றுக்கொண்டே நீங்க போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப அவருடைய செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம், அப்போ அவருடைய நீ சொன்ன விண்ணப்பம், நன்றி பலிகள், நீ செலுத்தின காரியங்கள் ஆண்டவர் கேட்காம போகக்கூடிய சூழல்களும் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவர் கேளாதவர் போல இருந்தார் ஒரு நாட்களில். நம்ம சொல்ற காரியத்தை கேட்காத ஒரு நாட்கள் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த நாளை கர்த்தர் நம்ம சொல்ல போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்க போகிறார். அல்லேலூயா. அதை தரணும். கர்த்தர் நல்லவர், காதுள்ளவர், கேட்க கடவர் அப்படின்னு சபையை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு சபை. அல்லேலூயா. நான் நடமாடுகிற சபைன்னு சொல்லுவேன். ஒரு கட்டடமா இருக்குது பாருங்க, அது இல்லைங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு சபைகள். நீங்க போகும்போது அந்த காரியங்கள் நடக்கணும். நம்ம அதுதான் பிகினிங்ல நான் சொன்ன ஒரு காரியம் தான். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மளை கிறிஸ்தவன் சொல்லணும், கிறிஸ்தவன் சொல்லணும். ஏன் சொல்றாங்கன்னா, நாம் கிறிஸ்துவை உள்ளே தரித்து கொண்டிருக்கிறதுனாலே வெளிப்படணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அது இன்றைக்கு தேசத்திலையும் நம்முடைய சபைகளிலும் விசுவாசிகள் மத்தியிலும் குறைந்து போனதினாலே இன்னைக்கு வர வர ஜனங்கள் இது போலதான் என்ன பாயலாம், காலியா இருக்கு. பாய் அப்ப முன்னாடி என்ன வரணும், நம்ம பாவியா இருந்தோம். அதனால பாவம் என்னன்னாச்சு, காலியா கிடைக்குது. அதை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் அழகாய் கடைசியா சொல்றாரு. கடைசி வசனம் வரை சொல்லுகிறது, உங்களுக்கு சொன்னேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன? சொல்லுப்பா, பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். கண்டிப்பா செய்வேன். அம்மா சொல்றேன், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். வேற என்ன சொல்றாரு? அப்படி சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன சொன்னா, என் உயிர் மேல் ஆணை. இதுதான் அழகான தமிழ் பதம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இப்படி வசனத்தை அதன் பிரகாரம் டிரான்ஸ்லேஷன் பிரகாரம் படிச்சோம்னா, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிற வசன வார்த்தைக்கும் என் உயிர் மேல் ஆணை நான் உனக்கு இதை செய்வேன் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் உறுதியாக நீங்க பாரு கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? சொன்னாங்க என் உயிர் மேல் ஆணை அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளே சொல்றாரு, என் உயிர் மேலே ஆணை, நீ செவி கேட்க இன்னைக்கு என்னத்தை சொன்னியோ, சொல்ல போறியோ, சொல்லிக் கொண்டிருக்கிறையோ, எதற்காய் புலம்பிக் கொண்டிருக்கிறோ, எதற்காய் அழுது கொண்டிருக்கிறையோ, அதை என் உயிர் மேல் ஆணை, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. இது ஜெபம். அது சொன்னேன், நீ போன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், என்ன கூலிங்க ஜெபம் அப்படின்னாங்க. ஓ ஜெபம், ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்ல, ஜெபம்னா என்ன? நான் ரொம்ப கேள்வி கேட்பேன், கோச்சிக்காதீங்க. ஜெபம்னா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. விண்ணப்பம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, விண்ணப்பம். விண்ணப்பம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. அடுத்தது உரையாடுதல் ஒரு ஜெபம். அடுத்தது அவரோடு பேசுகிறது ஜெபம். அடுத்தது பேசணும் மேலாமா, பேச மாட்டீங்களா? சபையில பேசணும். சில பேர் பேசாத அமைதியா இருப்பாங்க. நான் சொல்றேன் பேசு, தேவனுக்கு மகிமையா பேசு. அல்லேலூயா. ஜெபம் அப்ப என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார் விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனை, இது எல்லாம் ஜெபத்தை குறிக்கிறது. நான் 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாம ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாட்டு நான் போனோடனே நீங்க அப்பாட்ட சொன்னோம், இன்னைக்கு வந்தது நல்லது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, இன்னைக்கு பேசின வசனம் இன்றைக்கே என் வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னு அப்பா போன் பண்ணி சொல்லணும். தம்பி நீ வந்து போனீங்க, ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் என்னுடைய ஜனத்துக்கு இத்தனை நாட்கள் செய்யாத ஒரு காரியத்தை இன்று 13/1/24 செய்து முடித்தார். இது நிறைவேறும். ஆவியானவர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜீவனுள்ள வார்த்தை சொன்ன என் உயிர் மேல் ஆணை. யாருப்பா சொல்லுவாங்க இது மாதிரி? ஆண்டவர் சொல்றாங்க, நான் இருக்க பாத்துக்கிறேன் போங்க இப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு இன்னைக்கு இருக்க முக்கியமான ஒரு காரணம், யாராச்சும் நமக்கு பரிந்துரை செய்வார்களா? ஒருத்தரை பார்க்க போறோம், ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா பரிந்துரை கடிதம் எடுத்துட்டு போகணும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சொல்றாங்க இல்லையா? அதை வந்து சிஎம் வந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துறாங்கன்னா அதை எடுத்துட்டு போனேன்னா உங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதாமா? இப்போ பிரதமரே ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்குறாரு, இந்த வருகிறதான சோன்சோ அந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு வேலை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணி அனுப்புறாங்கன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சே ஆடும். இந்த 2 பேரிலே காட்டிலுமே நாட்டர் அதை விட பெரியவராச்சு. உனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காய் வாதாடுகிறவர், உனக்காய் யுத்தம் செய்கிறவர். இன்றைக்கு பிதாவின் பகலபஸ்திலே உட்கார்ந்து இருக்க பயந்து ஒரு வருஷத்தை விட்டுடுது. 2023 என் பிள்ளைகள் எதுவும் தெரியாம விட்டுட்டாங்க, ஜோமன்ல விட்டாங்க, வேத வாசிக்கிறத விட்டுட்டாங்க. ஆனால் நான் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் அவங்க என்ன பண்ண போறேன்? புதிதாக தண்ணி ஊற்றி, புதிய எரு ஊற்றி, கனி கொடுக்கிற ஜீவத்தை கொடுக்கும்படி இந்த நாட்களை மாற்றுவேன். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த ஜீவனோட வார்த்தைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமையான காரியங்கள் சின்ன சின்ன காரியம் தான். நம்ம சின்ன கூட்டமா இருக்கலாம், நம்ம சின்ன பண்ணுகிற ஜெபம் எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியங்கள் தான். நிறைய ஜெபங்கள் வேதத்துல உண்டு, ஆனா ரொம்ப வல்லமை உள்ளது தெரியுமா? சின்ன ஜெபமா இருக்கும். அந்த ஜெபங்களை மாத்திரம் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக நீரே ஒரே கண்களுக்காக இல்லமா வசனத்தை சரியா படி. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீவை காணும்படி பெலிஸ்தர் கையிலே பணிவாகும்படிக்கு இந்த ஒரு விசை மாற்றும் என்னை நினைத்தருளும். போதும் சிஸ்டர், எல்லாரும் 2 கையை மேல தூக்கிங்க. இந்த ஒரே விசை மாத்திரம் சொல்லுங்க, என்னை நினைத்தருளும். சின்ன ஜெபம்.
ரெண்டு எந்த விசுவாசத்தோடு எந்த நம்பிக்கையோடு கை தூக்கி நம்ம கை வலிக்குதா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்மா. வாலிபர் பிள்ளைகளை குறித்து இப்பதான் ஐயா பேசிட்டு இருந்தார். கையை தூக்கி சொல்லு. கையை தூக்கி சொல்லுங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் நினைந்தருளும் சொன்ன சின்ன ஜெபம் சிம்சனுடைய வாழ்க்கையிலே அன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது. அவன் உயிரோடு இருந்த போது அவன் செய்த காரியங்களை காட்டிலும் அவன் மரிக்கிற போது இந்த ஜெபத்தை அந்த மரிக்கிற தருவாயிலும் கர்த்தர் அவனுக்கு செய்த. கையை கீழே போட்டுருங்க. கர்த்தர் நான் சொன்ன இந்த சின்ன ஜெபத்தை கேட்டாங்க நம்புகிற கையை கட்டி உனக்கு கையெழி போட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் தாங்க, சின்ன ஜெபம் தான். ஒரே விசை மாத்திரம் நினைந்தருளும் என்று சொன்னார். இந்த வேளை யாரெல்லாம் அந்த முழு நிச்சயத்தோடு கூட இன்னைக்கு சொன்னீங்களோ உங்களுக்கு எல்லா சம்பவங்கள் நன்றாய் தெரியும். சிம்சோனை குறித்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டதையும் அறியாமல் பெலிஸ்தரோடு போருக்கு சென்ற சிம்சோன் கண்பிடிக்கப்பட்ட நிலையிலே, அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே, கட்டப்பட்ட நிலையிலே அவன் நோக்கி ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தாவே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தருளும். இந்த நாட்களில் நாம கேட்க வேண்டிய ஒரு காரியம், அவன் ஓடின வாழ்க்கையில தரவனாக விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார், விசேஷித்த மனுஷனாக இருந்தான். ஆனால் அவன் விழுந்து போன சூழ்நிலையிலே அவன் ஜெபித்த சின்ன ஜெபம் வாழ்க்கையை அன்றைக்கு மாற்றி கொடுத்தது. அதுபோல இன்னைக்கு விழுந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்கு தேவன் நம்முடைய வாயிலிருந்த வார்த்தையை போட்ட காரியம் என்ன? ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் நினைந்தருளும் என்று கூப்பிட்டானே, அதுபோல நாம் இந்த விண்ணப்பத்தின் ஆவியோடு கூட, ஜெபத்தின் ஆவியோடு கூட, இந்த பிரார்த்தனையோடு கூட, இந்த ஜெபத்தோடு கூட நீங்கள் சொன்ன இந்த காரியம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு விசை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து பைபிளை திறக்காம உட்கார்ந்தே இருக்காதீங்க. படிக்க தெரியல பரவாயா, திறந்து வச்சு பைபிள் படிக்கிறதுலாம் கவலையே படாத. எங்களை காட்டில நீதான் ஞானவான். உங்களை தான் கேட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பைபிளை அப்படியே வச்சு அப்படியே போயிடக்கூடாது, திறந்துடணும். வெரி குட். பைபிள் சும்மா வச்சு திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க. ரெண்டு மனுஷர் முதல் வசனத்தை வாசிறாங்க. 18:1 வாசி, அப்புறம் அதை வாசி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். உதாரணமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப சம்பவத்துக்கு வா தம்பி. 7ஆம் வசனம் வாசி. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிய மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி. நல்லா கவனிக்கமா. எத்தனை பேர் போறாங்க? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போறார்கள். தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 தரம் உபவாசம் இருக்கிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஒரு கேரக்டர் இருக்கு. ரொம்ப தாய் சாப்பிட அவர் வாசம். ஒரு கேரக்டர் சொல்றா. யார் பாரு? வாசவர் யாரு? பரிசேயன் என்ன சொல்றாரு? நான் வாரம் எங்க போறேன்? வேலைக்காம பிரேயருக்கு போறேன், சனிக்கிழமை பிரேயருக்கு போறேன், சண்டே பிரேயருக்கு போறேன், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எல்லா சமயத்துக்கும் போறேன், எல்லா கூட்டத்துக்கும் போறேன், உபவாசம் இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு காணிக்கை இருக்குதோ அதை எடுத்து போய் கொட்டுறேன் சபையில, எல்லாம் நான் செய்யறேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு கேரக்டர் நிறைந்த மக்களுக்கு உட்கார்ந்து இருக்கும். எல்லாருக்கும் ஆவி இருக்கு. என்ன ஆவினா
இது போல தான் செய்ததான ஆவிக்குரிய காரியங்களை போயிட்டு நான் தெரியுமா இன்னைக்கு பாசங்க வேணும், வேதத்தின்படி நீ பாசங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. நீ செலுத்துகிற காணிக்கை இந்த கை கொடுக்கிறது இந்த கை தெரியக்கூடாது. நீங்க போயிட்டு இந்துஸ் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா உபயம் போட்டு பெருசா பேர் போட்டிருப்போம். உபயம் என்னது? அவர் தான் அதை செய்தாரா, உதவி செய்தவர் சோன்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை பட்டையா போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ உபவாசம் இருந்தேன்னா என்ன செய்யக்கூடாது, நான் கூடுமானால் அம்மா இன்னொரு பெர்மிஷன் கொடுத்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வரேன், அப்போ வந்து உபவாசம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த வேலையில அவர் சொன்ன காரியம், அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் என்ன செய்றேன், வாரந்தோறும் உபவாசம் இருக்கிறேன், தசமாவும் கொடுக்கிறேன், அன்னதானம் பண்றேன், அபிஷேகம் பண்றேன், எல்லாம் பண்றேன்னு சொல்றாரு. ஆனால் அவன் பண்ண ஒரு ஜெபம் ஒரு காலதான். இப்போ நம்ம கேரக்டர் வர போறாரு. வாசி தம்பி. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை மேல தூக்கிடணும். இப்ப சொல்லுங்க, பாவியாகிய என் மேல் 3 முறை சொல்லுங்க முதல்ல அழகா. என்ன பண்ணானா, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு சொன்னான், நீ மார்பில் அடிச்சுக்காதீங்க, கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் இந்த வேலையை நீங்க எந்த நோக்கத்தோடு கூட பாவியாகிய என்ன கிருபையாயிரும் என்று சொல்லி அன்னைக்கு அந்த மனுஷன் சொன்னானோ, அந்த விண்ணப்பத்தை அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் நேவை என்னவாய் மாறினது. வாசி தம்பி. அவனல்ல இவனே நீதிமான், அவனல்ல நம்ம இன்னைக்கு நீதிமான். நம்மளை பார்த்து நீதிமான்னு சொல்றாரு ஆண்டவரே. சாதாரணமா அப்படின்னு நினைக்க சொல்ல. வாசிக்க தம்பி. அவனல்ல இவனே நீதிமான், அவனல்ல இவனே நீதிமான். அப்போ எப்படியெல்லாம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த மனுஷனை போல இன்றைக்கு தேவன் நம்மை மாற்றுகிறார். ஒரு விஷயம் மாத்திரம் என்ன, நினைந்தருளும் என்று சொன்ன சின்ன ஜெபம், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன ஒரு சின்ன ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளதாய் மாறினது. அநேக சொன்னாங்க, எனக்கு நிறைய ஜாலங்களோடு கூட வார்த்தைகளை சேர்த்து கோர்த்து அப்படியே எனக்கு பேசி ஜெபம் பண்ண தெரியலங்கன்னு. உனக்கு என்ன நிலையில நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, வேண்டுகிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அதுவே ஜெபம். கர்த்தர் மேலே இன்னைக்கு ஒரு விசேஷத்தை ஜெபாவை போட்டு அனுப்புவார் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெபனா என்ன கத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பிரார்த்தனை, இதுதான் ஜெபம், இதுதான் வேண்டுதல், இதுதான் விண்ணப்பம். இந்த வேலையை நம்ம செய்கிறதான காரியம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம், என்னை நினைந்தருளும் கர்த்தாவே என்று சொன்ன சின்ன ஜெபம், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன இந்த சின்ன ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளதாய் மாறுது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மத்திய சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். come on exercise. அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். come on exercise. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எல்லாம் கையை தூக்கிடணும். நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அம்மா சொல்லுங்கம்மா. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்களேன். ஒரு 100க்கு அதிபதி, ஒரு 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு வரதுக்கு
வாசித்து பார்த்தீங்கன்னா சம்பவம் எல்லாம் ஒருவனை வா என்றால் வருவானா, போனா போவான், உட்கார்னா உட்காருவான். அப்பேற்பட்ட அதிபதி சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் அந்த நாட்களில் அவன் அதிபதியா இருந்தபடியால் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீ வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னா என்ன பண்ணிக்கிறோம்? இயேசு போயிருப்பார். ஆனாலும் நான் வரம்பா, அவனை சுஸ்தமாக்குவேன், அவனுக்கு சுகம் கொடுப்பேன் என்று சொல்லுகிற போது 100 அதிபதி சொன்ன ஒரு சின்ன ஜெபம் தான். என்னங்க, நீங்க வர வேண்டாங்கப்ப, அவ்வளவு தகுதியே இல்லை. யார் சொல்லுவாங்க இதை? யாரும் நம்ம சொல்லுவோமா? எங்க வீட்டுக்கு வரதுக்கு தகுதி இல்லைன்னு யாருன்னா சொல்லுமா? சொல்ல மாட்டேங்க. ப்ளீஸ் சொல்ல மாட்டோம். நம்ம பெருமை பாராட்டிக் கொள்வோம். நாங்களாம் யார் தெரியுமா? என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இப்ப சொன்னா அந்த பாப்பா என் கீர்த்தி என்ன தெரியுமா? என் புகழ்ச்சி என்ன தெரியுமா? என் பேக் பேலன்ஸ் என்ன தெரியுமா? நாங்க எந்த ஏரியாவுக்கு வந்து தெரியுமா? That's not true. இதான் உண்மையான காரியம். ஆனால் இந்த 100 அதிபதி ஒன்று சொல்லுகிறார், நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து தகுதியே இல்லை, நீங்க வராதீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் செய்ய, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னபோது அன்றைக்கு சுகம் காணப்பட்டது போல இன்னைக்கு நம்பி இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இந்த நேரையில இந்த வேலையில நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன் பெரிய பெரிய வீட்டுக்கு தான் போவாங்க, ஊழியக்காரமா அப்படிதானே, நல்லா காணி கொடுத்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்படியாப்பா? அப்படியா இல்லையா? இல்ல சொல்லு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமா, அப்படிதான் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த நாட்களும் சூழலும் அப்படி இருக்கிற போதும் கர்த்தர் சொல்கிறார், அவன் ஏழை பணக்காரன் ஏற்றவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் இல்லையா. ஆண்டவரை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரும் எப்படி நோக்கி கூப்பிடணுமா? உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இதனால் நீ கூப்பிட்டே இருந்தியா? 2023 கூப்பிட்டே இருந்தீங்களா? டிசம்பர் 31 கூப்பிட்டீங்களா? ஜனவரி 12 கூப்பிட்டீங்களா? ஆனா இந்த 17 சொல்லி தம்மை நோக்கி கூப்பிடுகிற எப்படியா? உண்மையாய். அதான வசனம். வசனத்தை சில காரியங்களை அண்டர்லைன் பண்ணினோம். அதுதான் இன்னைக்கு ஜெபத்துக்கு உங்களுக்கு நான் கூட்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். இதை கூட்டு வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுப்பா, உறுதிப்படுத்துப்பா. ஜெபனா என்னப்பா? இதான் ஜெபம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைந்திரணும், பாவியாளின் மேல் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம், என் வேலைக்காரன் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நிலையிலிருந்து நான்லாம் எங்க சொந்தக்காரர் இப்ப அரகோணத்துல இருக்காங்க. அவங்க நான் போய் கூப்பிடுறாங்க, உன்னை நீ வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்கும், நீ வந்தாதான் உன் ஜெபம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வந்து ஜெபம் பண்ணா அவங்க போகக்கூடிய சூழலே இல்லை. ஆனா அவருடைய வார்த்தை அனுப்புங்கள், வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது போய் தன்னுடைய வேலையை செய்யும். அநேகர் வாக்குத்தத்தத்தை காரா வச்சிருக்கீங்க, அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும்னு சொன்னா ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டாரு, அது சும்மா இருக்காது. அதை ரிசீவ் பண்ணிக்குவோம், விசுவாசிக்குவோம். உங்களுக்கு எந்த விதமான காரியம் இருக்குதோ அந்த விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இந்த வேலையை நம்பி நீங்க வந்தீங்களோ இந்த வார்த்தையின்படி வீட்டுக்கு வரணும். ஆனால் இயேசு வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? இயேசு வரணும், இயேசு வரணும். அன்னைக்கு 100 அதிபதி சொன்னா நீ வராதப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு. இதே நாம சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல. ஆண்டவர் சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க நீ வீட்டுக்கு வந்தாதான் ரட்சிப்பு, எங்க வீட்டுக்கு வந்தாதான் சந்தோஷம், எங்க வீட்டுக்கு வந்தாதான் விடுதலை, எங்க வீட்டுக்கு வந்தாதான் சமாதானம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரு காரியம் சமாதான கேடு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். சமாதானம் இருக்குதா? கனவே கிடையாது. சபைக்குள்ள கிடையாது, ஊழியர்களுக்குள்ளே கிடையாது, ஊழியர்களுக்காக கிடையாது, குடும்பங்களிலே கிடையாது. விசேஷித்த சர்வே சொல்லுகிறது, இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சர்வே தான் சொல்லுது, அதிக பிரிவினை ஆவிகள், சமாதான குலைச்சல். காரணம், பிசாசு அன்னைக்கு எழுதி எப்படி ஆண்டவர் சொன்னாரோ உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். அது என்ன சமாதானமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன, நமக்கு சமாதானம் இல்லை. காரணம், நம்முடைய ஜெபங்கள் அவருடைய செவியில போய் ஏறாமல் இருந்தது. கர்த்தர் இன்னைக்கு சொன்னாரு, சத்தியமா சொல்றேன், என் உயிர் மேல் ஆணையா சொல்றேன், நான் சொன்ன இந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு நிறைவேறும் என்று உன்னம் என்னைய பார்த்து கர்த்தர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நீங்க போகும்போது நீ மட்டும் போவாத, கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை கூட்டிட்டு போ. அவர் வீட்டுக்குள்ள வரணும்,
சகைவு அன்னைக்கு அதான் சொன்னாங்கல்ல, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. வீட்டுக்கு வந்த போது அவங்க என்ன சொன்னாங்களா, சந்தோஷப்பட தொடங்குகிறார்கள். அவங்க கவலையில கஷ்டங்கள் எல்லாம் மாறி போக பண்ணினார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இயேசுவே அவன் சகையை வீட்டுக்கு கூட்டிட்டு போற போது பக்கத்துல இருக்கலாம் சொன்னாங்க, எவ்வளவு அநியாயம் பண்ணான், எவ்வளவு வண்டி கூட்டான், எவ்வளவு பாவி, அவன் வீட்டுக்கு போய் போறான்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியோட சொன்னாரு. கர்த்தர் சகையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்பா இதெல்லாம் அநியாயத்தெல்லாம் செஞ்சிடணும், அதையெல்லாம் இந்த 2023 31ஆம் தேதி நான் என்ன பண்ணேன், தூக்கி 2023 டிசம்பர்லயே என்ன பண்ணிட்டோம், தூக்கி போட்டோம். இப்ப நான் இயேசுவை கூட்டி போயிருக்கேன். 13 நாளா எங்க வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்றவங்க கையை தட்டி. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். என் சபையில எப்பவுமே ப்ரொஃபஷனலா தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா என் பணியில என்ன நடக்குதா சொல்லுவேன். இன்னைக்கு நடந்து நான் சொல்றேன். நான் கடந்து வரப்போ தம்பிங்க வந்து என்ன பண்ணாங்க, இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கோம் நாங்க. சரி, அப்ப நான் வந்து சிஸ்டர் கேட்டேன், இது பாசிங் பிரேயரா சாப்பிட்டு வர பிரேயரா? அக்கா சொன்னாங்க, நல்லாவே சாப்பிட்டு போங்க, அப்பதான் நல்லா சத்தம் போட முடியும்னாங்க. அப்படியா, சனியாம சாப்பிட்டு போனோமா, சரி புதுசா இருக்கு செய்வோம்னு சொல்லி நான் சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு போன உடனே அங்க ஒரு அக்கறை உட்கார்ந்துருந்தாரு. அவர் நான் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்த உடனே எனக்கு ஒரு தோசை கேட்டாரு. என்ன பார்த்து ஐயா சொல்லுங்க, எப்ப எத்தனை ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் சாப்பிட வந்திருக்கேன், நான் சாப்பிட வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்க டிப்டாப்பா வந்தீங்களா, உங்களை பார்த்த உடனே இங்க மேனேஜர் நினைச்சிருந்தாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியக்காரன், ஊழியம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். சகோதரி சொன்னாங்க சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சாப்பிட வந்தேன்னு சொன்னோடனே அது பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, சாரி அப்படின்னாரு. பரவாயில்ல ஐயா, ஏதோ நோக்கத்தோட தான் உங்க பக்கத்துல ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. நாங்க ஒரு சபை வச்சிருக்கோம் காவங்கரையில, நாங்க ஊழியர் நடத்திட்டு இருக்கோம். நான் பஸ் கண்டக்டரா இருக்கேன். நீங்க ஐயாங்க, நான் ஒரு பேராசிரியர்னு சொன்னாரு. எதுல அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து ஒமேகா இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு தாமரை இங்க இருக்குமா, அதை குறித்து சொன்னார். ஆனா வந்து பேர் என்ன கேட்டேன், ராதாகிருஷ்ணன் சொன்னார். கர்த்தர் நல்லவர். அது பேர் ராதாகிருஷ்ணன். எங்க வேலை செய்யறாரு? ஒமேகால. ஒமேகானா என்ன பையா, நம்ம கட்ட பழக்கமா அது நல்ல பழக்கமா எனக்கு தெரியாது. கேள்வி கேட்பேன், சின்னவன் பெரியவன் யாரும் வித்தியாசம் பார்க்காம கேள்வி கேட்பேன். அப்ப ஐயாவை கேட்டேன், அப்ப இது தெரியுமா ஐயா, இத்தனை வருஷமா அங்க வேலை பேராசிரியரா இருக்கீங்கன்னு சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் துவக்கம் முடிவு என்னுடைய ஆண்டவர். இதுதான் அப்பா எனக்கு வீசா ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் நம்ம எதுவும் அனுமதிக்கல. நான் போனவனே அங்க பார்த்து அவர் கூட கொஞ்ச நேரம் உறவாடினேன். நான் அவருக்கு சொன்ன காரியம், ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அவர் சொன்ன ஒரு சாட்சி, கைத்தடிக்கிறீங்களா முன்னாடியா சொன்னாரு. கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ள இருக்க பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, அநேக உதவிகளை செய்கிறார்கள். அது யாருக்கும் தெரியாம செய்கிறார்கள். கிறிஸ்துவ எதையாவது ஒரு சாட்சி சொல்றாங்க, நாங்க போனேன் எனக்கே தெரியாது, நான் போறேன் இல்ல ஸ்ட்ரைட்டா எங்க வந்திருப்பேன். அவர் சொன்ன சாட்சி என்ன, கிறிஸ்தவர்கள் தனக்கு தெரியாம மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அநேக உதவிகளை செய்கிறார்கள் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். நான் சொன்னேன், பாவம் என்றால் என்ன ஐயா நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்டேன், பாவம்னா என்ன அப்படின்னு யோசித்தாரு. நானே உங்களுக்கு சொல்றேன் ஐயா, பாவம் என்ன சொல்லுங்க. 35 வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க, சொல்லுங்க. என்னங்க அதுவே பாவமா? பாவம். அடுத்தது அநீதியெல்லாம் பாவம். வசனத்தின் படி. வெரி குட். அடுத்தது என்னங்க? அதுதாங்க பாவம். அம்மாவுக்கு ஒரு கை தட்டி கட்டிட்டு இருக்கிற போது செய்யறவர்களுக்கு செய்யாம போயிட்டேன்னா அதான் பாவம். நம்ம நினைச்சுக்கிறோம் உலக காரியங்கள் இருக்கட்டும், அது ஒரு பாவம். ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு எது பாவம்? உனக்கு உதவி செய்ய முடியும். நீ 2 பென்சில் வச்சிருக்கியா, ஒரு பென்சிலே இல்லாத பாப்பா ஒன்று கொடுத்துருன்னு வச்சுக்கோ, அது பாவம் இல்லையா? கர்த்தரோட ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி என்னோட டெஸ்டிமனி அவரோட கூட ஷேர் பண்ண போது அந்த மனுஷனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியானது. அவருக்கும் சேர்த்து நான் பெரு குத்துருவேன், என் கையை பிடிச்சி கர்த்தர் நாம மகிமைப்படுன்னு சொல்லிட்டேன்.
அல்லேலூயா. இதுதாங்க நம்ம ஜீவியம். நான் மிருகங்களே சொன்னேன், நான் பைபிளை தூக்கி போறப்ப நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி. நாம் நடக்கிறதுல, பேசுகிறதுல, பழகிறதுல, விசேஷமாய் நாம் செலுத்துகிற அன்புல கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து உங்களை பார்த்து உங்களை நேசிக்க ஆரம்பித்தார்களா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தத்துல பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். எங்க நாங்க மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், முடிஞ்சு ஞானஸ்தானம் பெற்றோம், இன்னைக்கு போய் எங்களை மனம் திரும்பி சொன்னீங்களா யாருன்னு சொன்னீங்களா? இல்ல. இந்த நாள்ல ஆண்டவர் விசேஷத்தை சின்ன சின்ன ஜெபங்களை சொல்லி உங்கள் மத்தியில வந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக வசனத்தின்படி வாழும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொன்னார். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா இந்த சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்படி ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றார். வாசிக்க கஷ்டமா வாசிக்கிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. come on exercise. தூக்கின கைய ஜெபத்தை சொல்லிடணும். ஆண்டவரே, நாங்க செய்யறது என்ன அறியாம இருந்தோம் இவ்வளவு நாள். இன்றைக்கு அறியபடி என் கண்கள் திறந்து கொண்டது காரியத்தை சோதரிக்கிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. 42 வாசிறாங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். மறுபடியும் எக்ஸர்சைஸ் கையை தூக்கிட்டோம். இப்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னார். யாரு அவன்? யார் அவன்? கள்ளன். அவன் கள்ளனும் கொள்ளனும். ஆண்டவருடைய பாவிக்கு அவன் நல்லவனா இருக்கும். மாறிட்டான். உடனே பாருங்க, ஆண்டவர் அவன் சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட எங்க இருப்ப? பாரதேசிலே இருப்பேன்னு சொன்ன எத்தனை பேர் நல்ல பாக்கியம் பாருங்க. இந்த வேதம் கர்த்தர் நமக்கு அப்படி கிருபை செய்யும்படி சின்ன சின்ன ஜபங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு ஜபமே பணத்தில் எனக்கு அம்மாலாம் பைபிள் அப்படியே வச்சுக்காங்க. பரவாயில்ல, நான் சொல்றேன், நீங்க தான் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட். நாங்களாம் படிச்சிருக்கலாம், ஆனா மக்குனாங்க. நீங்க படிக்கல, தேவ சமூகத்துல தேவனுடைய பார்வைக்கு நீங்க ஞானவான்கள். நாங்களாம் பைத்தியங்கள். இது அதமாக்குமே தான் உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, மீண்டும் நான் மகிழ்ச்சிக்குள்ளாகிறேன். கர்த்தரை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளை நாம் செபித்த இந்த சின்ன சின்ன ஜெபங்கள், நாம் முழங்கால் படியிட்டு கதறி உபவாசம் இருந்து எல்லா காரியத்தையும் செய்வதை காட்டிலும் பாண்ட வேலை இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ, நடந்து போறியோ, டிராவலிங் பண்றியோ, பஸ்ல போறியோ, சமைக்கிறியோ, சாமான் கழுவுறியோ, எல்லா வேலையிலையும் ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க கர்த்தர் என்று சொல்கிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதன்படி கர்த்தர் இன்னைக்கு அப்படி செய்திருப்பதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறை அனாதி தீர்மானம், பரலோக திட்டம் இன்று தேவன் நம்மை கொண்டு வந்து இந்த ஜெபத்தை செய்யும்படி, இந்த அருமையான வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவருக்கு தூண்டியதுக்காக, சொல்லிக் கொடுத்த தெய்வத்திற்காக இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த வாய்ப்பளித்த உங்களுக்காகவும் தேவனுக்காகவும் அவரை மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. Hallelujah.